கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்தில் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக கர்த்தருக்குள் பரிபூரணத்தை குறித்து, கர்த்தராலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியா சீட்டு போட்டார்கள். அதாவது தேவனுடைய பரிபூரணத்துல இந்த நாளிலும் தேவனுடைய பரிபூரணமான மன்னிப்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுக்குள்ள ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபவாச நாட்களில ஒருவேளை நாம யாரையாவது மன்னிக்காம இருந்தாலோ அல்லது நம்மளை யாராவது மன்னிக்காமல் இருந்தாலோ தேவனுடைய தயவுனால அந்த மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். வேதாகமத்துல கூட இயேசு மன்னிப்பு பெற்ற ஒரு மனிதன் அந்த மன்னிப்பை இழந்து போகாமல் இருக்க அநேக காரியங்களை செய்ய சொல்லி சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அதாவது இயேசுவின் இடத்துல கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு பெண்மணி. இந்த அம்மா விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டிருக்கிறாங்க. இதை யாரு பிடித்தது அப்படின்னா வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இயேசு இந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு. மன்னிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, இனிமேல் பட்டு இப்பேற்பட்ட ஒரு பாவம் செய்யாதபடி வாழக்கூடிய கிருபையும் தருகிறார். ஆனா அதற்கு முன்பாக இங்க கல்லால் எடுத்து கொல்லப்படும்படியாய் கொண்டு வந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த மன்னிப்பை குறித்து தான் இந்த முக்கியமான இந்த சம்பவம் சொல்லுது. அதாவது இந்த பெண்ணை யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்னா வேத பாரகரும் பரிசேயரும் தான். இப்ப வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் வேத வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா 10 கட்டளைகள்ல ஒன்றுதான் நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. இது ஒன்று மாத்திர 10 கட்டளை கிடையாது. 10 கட்டளையில 1 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிறது. இன்னும் 9 இருக்குது. இந்த 9ல 1 என்னன்னா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய யாதொரு பொருளையும் இச்சியாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, தேவனை தவிர வேறு ஒருவரையும் தேவன் என்று வழிபடாதிருப்பாயாக. இப்படிப்பட்ட 9 கற்பனையும் உள்ள இருக்குது. ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரர் விபச்சார பாவத்தில் விழுந்துட்டாரு, அவ்வளவுதான், இவர் தேவன் கல்லடித்து கொல்லப்பட வேண்டும் என்று அன்றைக்கு இயேசுவின் இடத்துல எப்படி வேத பாரகரும் பரிசேயரும் கொண்டு வந்தது போல ஏதோ ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனை பிரபலப்படுத்தி அவனுக்கு தண்டனை வரவிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இன்றைக்கு பேர்பட்ட உலகம் இருக்குது. அதாவது பிசாசினுடைய ஒரு தந்திரம் என்னன்னா, ஒரு மனிதனை பிரபலமாக்குறது. எப்படியோ உயர்ந்த பிரபலமாக்கி விட்டு அந்த மனிதனை பிராபலத்துக்குள்ள விழ வைக்கிறது. இப்ப அந்த பிராபலத்தில் இருக்கிற மனிதனை பிரபலமாக்கி தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் தியானிக்காதபடி இரவு பகலோ இந்த மனிதனையே பேசுங்க, இந்த மனிதனை குறித்தே யோசிங்க. சார், இதனால கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கடுகளவு கூட வளர போறது கிடையாது. இங்க அதே மாதிரிதான் அந்த வேத பாரகர் பரிசேயருக்கு இவர்கள் செய்த பாவங்கள் எதுவுமே உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்லை.
இவர்கள் செய்த அநியாயங்கள் எதுவுமே உங்களுக்கு கண் தெரியல. இவங்க கண்ணுக்கு தெரிந்தது என்னன்னா, இந்த பெண் எருசலேம்ல விபச்சாரம் பண்ணிட்டா, அது கையுமையுமா பிடிபட்டுட்டா. சார், ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ணணுமா இருந்தா ஒரு ஆணும் சேர்ந்துதான் பண்ணணும். ஆனா அங்க ஆணை காணோம், இந்த பெண்ணை தான். அப்ப அவர்கள் கொண்டு வருகிற தண்டனைக்குரிய சாட்சிய பொய் சாட்சி. இப்ப எல்லோரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த பெண் இயேசுவின் நடுவுல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவங்க, ஜனத்தின் நடுவுல வந்து நின்னவங்க இப்ப கற்களின் நடுவுல வந்து நிக்கிறாங்க. இயேசுவை கல்லால் எடுத்து அந்த பெண்ணை தண்டிச்சிட முடியும், அவ்வளவு கல்லுகள் இயேசுவுக்கு இருக்குது. ஏன்னா ஊரே கல்லை தூக்கிட்டு வந்திருக்குது. ஆனா இயேசு முதலாவது அந்த பெண்ணுக்குள்ள பாவம் எனப்பட்டது செஞ்சதுனால வரல, பாவம் இருந்ததுனாலதான் அந்த பெண்ணே பாவம் செய்திருக்கிறாங்க. அதாவது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாமணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகலைங்க. பிறப்புலையே ஒரு இடத்துல தாவீது பரிசுத்தாவில நிறைந்து சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன், யார் என்னை விடுதலையாக்க கூடுங்கிற மாதிரி கதறார். அப்ப தாய் என்றா என்றைக்கு ஏவாள் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சாங்களோ அங்கேயே மனித இன பாவத்தில் விழுந்துருச்சு. இப்ப அந்த ஏவாளுக்குள்ள இருந்து பிறந்த எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. இந்த பாவம் எனப்பட்டது பூரணம் அடைந்துதான் மரணத்தை கொண்டு வருது அப்படிங்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது தண்டனையை கொடுப்பதற்கு, கல்லுகளும் ரெடியா இருக்குது, தண்டிப்பதற்கு நமக்கும் ரைச்சஸ் இருக்குது. ஆனா அந்த இடத்துல இயேசு அந்த பெண்ணை பார்த்து, உன் மேல தண்டிக்க வந்தவர்கள் எங்க? அப்ப அந்த பெண்மணியே சொல்றாங்க, ஆண்டவரே ஒருவரும் இல்லை அப்பா. அப்ப ஒருவரும் இல்லைன்னா எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா, இல்ல எல்லாரும் கல்லறைக்குள்ள போயிட்டாங்களான்னா இல்ல, அவரவர் வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த வீடுகளுக்கு போனவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணி இந்த வாய்ப்பை தண்டனையா பார்க்கல, அல்லது தன்னை குற்றச்சாட்டினவர்களை விரோதியா பார்க்கல. இப்பேற்பட்ட ப்ராப்ளம் என் லைஃப்ல வரலனா, நான் கையும் மெய்யுமா இந்த பாவத்துல பிடிபடலைனா, உம்முடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்க முடியாத ஆண்டவர். எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா இதை நினைக்கிறேன். அவங்க எனக்கு தீமை செய்யல, நன்மை செய்தார்கள். எப்படி யோசேப்பு சொன்னாரு பாருங்க, தன் சகோதரர்கள் 10 பேர், அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த 10 பேருக்கு ஒரு தீங்கு செய்து விடாதேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அதனால எங்களை கொடுமையா படுத்திடாத, எங்களை தண்டனை கொடுத்துடாதேன போது அப்ப யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய மனதாய் இருந்தீர்கள், தேவனோ இந்த நாட்களில் நடந்தேறுகிறபடி அநேகரை ரட்சிக்கும்படியாய் இப்பேற்பட்ட சூழ்நிலை அதன் மூலமா வந்ததுங்கிற. இப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வேளை சில பேரு நீங்க மரணம் அடையும்படியாக கூட உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமா அநியாயமா இப்பேற்பட்ட குற்றத்தை சாட்டிட்டு வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை உங்களை தேவனின் பக்கமா திருப்பினதுனால அவர்களை எதிரியா பார்க்காதபடி, அவர்களை சத்துருக்களாய் பார்க்காதபடி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனிடத்துல இந்த அம்மா சொல்றாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி போய் பாவம் செய்யாதேங்கிறார். அப்ப அங்க விழுந்த கல்லுகள் அனைத்துமே இந்த பெண்ணின் மேல விழுகிறதை எல்லாமே தனக்குரியதா மாத்தி கொண்டார். இப்ப தன்னுடைய நீதி எடுத்து இந்த பெண்மணிக்கு கொடுத்துட்டார். அப்ப இன்றைக்கு உலகத்துல நீங்களும் நானும் அவருடைய சாயலா இந்த உலகத்துல இருக்கிறபடினால, அவருடைய நீதியை தரித்திருக்கிறபடினால, அவர் நமக்கு மாதிரியை காண்பித்தபடி நாமளும் மற்றவர்களுக்கு மாதிரியாய் முன்மாதிரியாய் வாழ வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. தேவனுக்கு கிருபை தருகிறார். இப்ப இந்த பெண்மணி தான் இயேசுவின் வார்த்தையின்படி போய் வாழ்றாங்க. எப்படி உலகத்துல சூரியனே இல்லாத போது சூரியன் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார் பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ள இருந்து சூரியன் உருவானது போல பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்தையே தன்னுடைய தொழிலாய் கொண்டிருந்த பெண்மணிக்கு முதலாக வார்த்தை என்னும் ஒரு வெளிச்சம் வருகிறது. இனி போய் பாவம் செய்யாதே, அந்த இனி போய் பாவம் செய்யாதே என்கின்ற வார்த்தை இந்த பெண்மணியை ஆண்டு இந்த பெண்மணியை வழி நடத்தினதுனால
ஒரு நாள் வருதுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்துல இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், 2 நாள்ல அவரை சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இந்த வார்த்தையை தம்முடைய சீசர்களோடு இருக்கும்போது சொல்றார். சீசர்களுக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு இல்லை, சீசர்களுக்கெல்லாம் இதை குறித்து ஒரு தெளிவு இல்லாத போது இந்த கையுமையுமாய் பிடிபட்டு விடுதலையான இந்த ஸ்திரியை தான் உயிர் வாழ்வதற்காக அன்றைக்கு தன்னுடைய விரலை நீட்டி காப்பாத்தின என் தேவனுக்கு நானும் அவர் மரிக்கிறதுக்குள்ள என்னால முடிந்த நற்கிரியைகளை செய்யணும் என்று சொல்லி வீட்டில் சேகரித்து வைத்திருந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் இடத்துல ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவர் ஒரு சீமோன் எனப்பட்ட குஷ்டரோகியா இருந்தவன் வீட்டில இருக்கிறார். அந்த வீட்டில வந்து விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சு இயேசுவின் சிரசில ஊத்தி அவருடைய மரணத்தை நினைவு கூறுறாங்க. அதாவது மரிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் துக்கமுகமாய் இருப்பான், அல்லது அந்த வீட்டார் துக்கமுகமாய் இருப்பாங்க. ஆனா இயேசு சந்தோஷத்தோடு இந்த மரணத்துக்குள்ள என்ட்ரி ஆக போறாங்கிறார். அப்ப இயேசுவால விடுதலையாக்கப்பட்ட இந்த பெண்மணி ஒரு மனிதன் மரித்து போனதுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய பாடியை கழுவுறதோ, மரித்து போனதுக்கு அப்புறம் அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதோ அந்த மனிதனுக்கே தெரியாது. இனி சொல்ல போனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அவர் உயிரோட இருக்கும் போதே அவரை வாசனைப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வர்றாங்க. சார், இந்த பெண்மணிக்கு எப்படி விலையேறப்பெற்ற பரிமள தைலம் வந்தது? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, விலையேற பெற்றது எனப்பட்டதே இல்லை. எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும், இல்லையா யாராவது யூஸ் பண்ணிட்டு கொடுத்ததா இருக்கணும், அல்லது இந்த உலகத்துல எது வேண்டான்னு ஒதுக்கப்படுறதோ அதைத்தான் விரும்பி போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா விலையேற பெற்றது இந்த பெண்மணிக்கு எப்படி வந்ததுன்னா, பாவத்தினால விலையேற பெற்ற உயிர் கூட மரணத்துக்கு நேரா கொண்டு போனது. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தமா வாழ்ந்ததுனால விலையேற பெற்ற பரிமள தைலம் நம்ம கைக்கு கிடைச்சது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையே விலையேற பெற்றதுங்க. இந்த வாழ்க்கை வாழுகிற போது தேவன் விலையேற பெற்றதெல்லாம் நம்ம கையில வந்து சேரும்படியாய் செய்வார். இப்ப இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்ததுன்னா தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். இப்பொழுதுதான் அவர்கள் சீசர்களில் ஒருவன் கேட்கிறான், இது எதுக்கு வேஸ்டா தலையில ஊத்தி இந்த பரிமள தைலத்தை வித்து கூட தரித்திரருக்கு ஏதோ ஒரு உதவி செய்திருக்கலாமே என்ற போது இயேசு இங்கதான் சொல்றார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறாங்க, நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இப்படி செய்தால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இந்த அம்மா செய்த நற்கிரியைகளும் சொல்லப்படும் என்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இதே ஒரு கூட்ட மக்கள் வந்து இந்த பெண்மணியை கல்லால் அடித்து கொள்ளணும்னு பிரசித்திப்படுத்திட்டு வந்தாங்க. அதாவது மற்றவர்களுடைய பாவத்தை பிரசித்தப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இயேசு மற்றவருடைய நற்கிரியைகளை பிரசித்தப்படுத்துங்கள் என்று போதிச்சிட்டார். ஆனா அநேக நேரங்களில் நம்ம நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களாகவே இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் இல்லை. சார், இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற மோசையே நீதிமானா இல்லைங்க. மோசே நீதிமானா இல்லையானா, இந்த நியாயப்பிரமாண கற்பலையை வாங்கி கொண்டு வந்த மோசே பாவ செய்தது என்னவோ இஸ்ரவேலர், பொன்று கட்டுக்குட்டியை செய்து வழிபடுங்கள் என்று சொன்னது என்னவோ ஆரோன். அப்ப உடைக்க வேண்டும் என்றா பொன்கன்று குட்டியை உடைக்கணும், தண்டிக்க வேணா இஸ்ரவேலரை தண்டிக்கணும். ஆனா தேவனால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்ட இந்த கற்பலகை எடுத்து மோசே மலையில தூக்கி அடிச்சிட்டார்.
அப்ப யாரு அநியாயக்காரர்? மிஞ்சின அநியாயக்காரர் யாருன்னா மோசே தான். கோபத்தில் அடிச்சது, ஜனங்களை மன்னிக்க முடியல. இதே மோசே பின்னொரு நாள்ல கண்மலையை பார்த்து பேசு என்ற போது கண்மலையை 2 விசை அடிச்சிட்டார். இதனால ஜனங்களிடத்தில் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிய மோசே, நீயும் ஆரோனும் இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லத்தக்கதாக மோசே மாறிட்டார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்குது என்று தேவனுடைய மன்னாவை குறித்து அற்பமா பேசின போது இதே தேவனிடத்துல போய் சொல்றார், இந்த ஜனங்களை நானா பெற்றேன், உம்முடைய கண்களில கிருபை கிடைக்குமானால் என் உயிரை எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரேனார். அப்ப நியாயப்பிரமாணத்தை பெற்ற மோசேயே நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார். இப்ப நியாயப்பிரமாணம் எந்த மனிதனையோ நீதிமான்னு காமிக்கலைங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதுறாரு, நியாயப்பிரமாணம் வந்துதான் பாவமே உயிரடைஞ்சுதான். அதாவது விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்கின்ற ஒரு பிரமாணம் வர்ற வரைக்கும் விபச்சாரம் எனப்பட்டது பாவமே இல்லை. களவு செய்யாது இருப்பாயாக என்கின்ற ஒரு பிரமாணம் வர்ற வரைக்கும் களவு செய்வது பாவமே இல்லை. ஆனா இந்த பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் உயிர் பெறுது. இப்பதான் பலியை தேடி ஜனங்கள் ஓட வேண்டியதா இருக்கு. அப்ப இயேசு இந்த அம்மாவினிடத்துல நடந்த பாவத்தை பிரிசித்தப்படுத்த சொல்லல. கையுமையுமா பிடிபட்டாங்க, இவர்களை கல்லால் அடித்து கொள்ள வந்தாங்க, இதை பிரிசித்தப்படுத்த சொல்லல. இப்படி விடுதலையான பெண்மணி எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில கிடைச்ச பரிசுத்தமான காரியங்கள் அனைத்தும் இந்த வாழ்வை கொடுத்த தேவனுக்கென்று கொடுத்தாங்க என்று இதை பிரிசித்தப்படுத்த சொல்லிதான் இதை மன்னிக்க சொல்லி சொன்னார். இப்படித்தான் கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படிங்கிறார். எபேசியர் 4:32 சொல்லும் போது சொல்றாரு, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலேசியர்ல கூட எழுதும் போது எழுதுறாரு, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவருக்கு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப தேவன் என்ன மன்னிச்சிருக்கிறார்னா, நான் தேவன் மன்னித்தது போல மன்னிக்கும்படியாக கட்டளையும் அந்த மன்னிப்புலையே சேர்த்து பெற்றிருக்கிறேன். 18வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பாவத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையானது மாத்திரமல்ல, நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று வாழ்ந்து காண்பிக்கும்படியாக இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில 18வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 35 33 வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீருமளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த ஓமையில இயேசு சொல்றாரு, ஒருவன் ஒரு 500 கோடி அளவுக்கு கடன் பட்டான். இந்த 500 கோடி கடன் வாங்கிட்டு எப்படியாவது தன்னை பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம், தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேலோக்கிடலாம் என்று எவ்வளவோ காரியங்கள் செய்யறான். பட் கால சூழ்நிலை அவனுக்கு ஒத்துக்கல. கடைசியா பணமெல்லாம் லாஸ் ஆயிருது. ஆனா வாங்கின கடன் 500 கோடியாக 1000 கோடி கடன் பட்டுட்டான். இந்த 1000 கோடி கடனுக்கு இவன் என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, மனைவி ஏலத்துல போக வேண்டியது இருக்கு, பிள்ளைகள் ஏலத்துல போக வேண்டியது இருக்குது, வீடு வாகனம் நீளம் இவன் போட்டு இருக்கிற வஸ்திரம் இவனும் ஏலத்துல போகணும். இப்பேற்பட்ட நிலைமைக்கு கடன் மேல கடன் ஏறி நிக்குது. இப்ப அந்த முதலாளி கூப்பிட்டு அழைக்கிறாரு, 500 கோடி கடன் வாங்கின, வட்டி 500 ஆகி இப்ப 1000 கோடி ஆயிடுச்சு.
இந்த 1000 கோடிக்கு நீ என்ன பதில் சொல்லுகிற என்ற போது அவன் காலில் விழுந்து வணங்கி, எஜமானனே எனக்கு நிர்வாகம் இல்ல, தயவாய் எனக்கு நீங்க மன்னிக்க வேண்டும்னு கெஞ்சி நிக்கிறார். 500 கோடி ஒரு மனுஷனை நம்பி கொடுக்கிற அளவுக்கு இந்த எஜமானன் தயாள குணம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. அப்ப 500 கோடியும் இந்த எஜமானன் தயாள குணத்தோட கொடுத்தது பெருசு இல்லைங்க. இந்த 500 கோடி இவனுக்கு திருப்பி கொடுக்க நிர்வாகம் இல்லைன்ன போது, ஒருவேளை என் மகனுக்கு நான் கொடுத்திருந்தேன்னா, என் மகளுக்கு கொடுத்திருந்தேன்னா, என்னுடைய சகோதரனுக்கு கொடுத்திருந்தேன்னா, என் சகோதரிக்கு கொடுத்திருந்தேன்னா நான் மன்னிச்சு விட்டுருவன்ல. அப்படி இவனை மன்னித்து விடலாம் என்று அவனிடத்துல சொல்றாரு. நிர்வாகம் இல்லாததுனால போ, நான் உனக்கு 500 கோடி இல்ல 1000 கோடியும் மன்னிச்சிட்டேன். பேர்பட்ட ஒரு விடுதலை பாருங்க. அதாவது 500 கோடி கடன் வாங்கினா 500 கோடி வட்டி ஆயிடுச்சு. 500 1000 கோடி திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை. ஆனா அந்த தயாள குண முதலாளி 1000 கோடி கடனையும் மன்னிச்சிட்டார். இப்ப மிகப்பெரிய விடுதலையோடு வரார். அதாவது நீ பணம் கிடைக்கிறப்ப கொடுத்தா போதுன்னு சொல்லல, முழுவதுமே விடுதலை. 1000 கோடியிலிருந்து விடுதலையாய் வந்த மனுஷன் வழியில 500 கோடி இவர் வச்சிருக்கிற போது அவனிடத்துல இருந்த ஒருத்த வெறும் 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார். அவருக்கு நிர்வாகம் இல்ல 1 லட்சத்தை திருப்பி கொடுக்க. இப்ப இந்த எஜமானன் சந்திச்ச உடனே 1 லட்சம் வாங்கின கடன் எங்கப்பா சொல்றான். ஐயா எனக்கு நிர்வாகம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 3 மாசம் தவணை தாங்க, நான் எப்படியாவது 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவேன். இந்த போகத்திலேயாவது மழை வரும், எப்படியாவது விளைஞ்சிடும், நான் எங்கேயோ ஒரு பக்கம் மாத்தி கூட கொடுக்கிறேன் போது, இப்படி எத்தனை வருஷம் நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கிற என்று அவனை கடினமாய் நடத்தி கொண்டு போய் தன் வீட்டில வேலை அமர்த்தி ஒரு பண்ணையத்தில் இருக்கிறவனை போல மாத்திட்டான். யோசிச்சு பாருங்க, 1000 கோடி எங்க இருக்குது, 1 லட்சம் எங்க இருக்குது. இப்ப இவன் கடன் மன்னிக்கப்பட்டு விட்டது, இவன் கடன் முழுவதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டான் என்று எஜமானனுடைய வீட்டிலிருந்து ஒருத்த பத்திரம் கொடுக்க வரான், வேலைக்காரன் வரான். இந்த வேலைக்காரன் வர்ற நேரத்தில் மன்னிக்கப்பட்டவன் சந்தோஷத்துல குடித்து வெறுத்தி ஃப்ரீடம் ஆயிட்டார், தூங்கிட்டார், மட்டியாயிட்டார். அப்ப இந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு வேறொன்னொருத்த வருகிற போது அவனிடத்துல கேட்கிறான், நீ யாரா, எங்க இருக்கிற, இதுக்கு முன்னாடி பார்க்கலையே அப்படின்ன போது அப்பதான் அவர் சொல்றாரு, ஐயா நான் ஐயாட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால ஐயா இப்ப என்னை பண்ணையத்துல வச்சிருக்கிறார், 3 மாசம் நான் பண்ணையத்துல இருக்கிறேன், அவர் கொடுக்கிற சாப்பாடை மாத்திரம் சாப்பிடணும், நான் வீட்டுக்கு போக முடியாது, இந்த 3 மாசம் கடனை கட்டி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைன போது இந்த பத்திரத்தை அவனிடத்திலையும் கொடுக்காம அந்த முதலாளியின் இடத்துல திரும்பி போய் சொல்றான், ஐயா நீ மன்னிச்சிரு, ஆனா அந்த மன்னிக்கப்பட்டதுக்கு அவன் தகுதியுள்ளாதவனாய் போய்விட்டான், அவனிடத்துல 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டவனை கூட மன்னிக்காம பண்ணையத்துல சேர்த்தி இருக்கிறான் என்ற போது இப்ப மன்னிப்பை பெற்றவன் ஃப்ரீடமா தூங்கிட்டு இருந்தவனுக்கு ராஜாவின் வீட்டிலிருந்து அழைப்பு வருது, நான் உனக்கு செய்தது போல நீ ஏன் செய்யாம போயிட்ட என்று அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அதாவது சொந்த சகோதரிய மன்னிக்காதவங்க, சொந்த சகோதரனை மன்னிக்காதவங்க, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்காதவங்க, சபையார மன்னிக்காதவங்களுக்கு கர்த்தர் சில பேர் கையில ஒப்பு கொடுத்து தான் அவங்களுடைய கடனையே தீர்க்கிறார். உபாதிக்கிறவர்கள் அப்படின்னா என்னன்னா இரக்கமில்லாத மனிதர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். மருத்துவமனையில ஒப்பு கொடுக்கலாம், விபத்துல ஒப்பு கொடுக்கலாம், வியாதியில ஒப்பு கொடுக்கலாம், கர்த்தரை அறியாத முரடர்கள் கையில ஒப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் எதற்குனா தேவன் கடினமானவர் அன்று அல்ல, தேவன் மன்னிக்கிறவர். நீங்களே உங்கள் மன்னிப்பை அழித்து போட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட மன்னிப்பு எப்பேற்பட்ட மன்னிப்பு தெரியுங்களா, நீங்களும் நானும் மரணத்துக்குரியவர்கள், பாதாளத்துக்குரியவர்கள், நரகத்துக்குரியவர்கள். இந்த தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த பாதாளத்துக்குள்ள அவரி இறங்கி பாதாள தண்டனையாகிய சிலுவையில எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன படுத்தார்னா மன்னிப்பு எனப்பட்டதை ஒண்ணு கொடுத்தார். அதுதான் சொல்லப்படுது, தேவனுக்குள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த மனிதன் உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு இந்த மனிதன்
தனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை மற்றவங்களுக்கு சேர்த்திய தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் மற்றவர்களை நடத்தின விதந்தம். இதுதாங்க தேவன் விரும்புகிற மார்க்கமே. அதாவது தேவனிடத்துல நான் அன்பை பெறுவது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு கொடுத்த அன்புல மற்றவர்களையும் அன்பு கூறும்படியாய் அன்பு பெற்றிருக்கிறேன். அதாவது நான் ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யற போது அந்த முதலாளியின் இடத்துல நான் இரக்கத்தை வேண்டிக் கொள்ளுகிறது போல, எனக்கு கீழே வேலை பார்க்கிற வேலைக்காரனுக்கு நானும் இரக்கம் பாராட்டுகிற இடத்துல இருக்கிறேன். ஆனா எத்தனையோ பேரு அவரிடத்துல எனக்கு இரக்கம் வேணும், அவரிடத்துல எனக்கு மன்னிப்பு வேணும், ஆனா நான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், இறங்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அப்படி என்று இந்த மார்க்கத்தில் இருந்தா இந்த மார்க்கம் அவர்களுக்கு உதவி செய்யாம உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும். இப்ப உலகம் கேட்கும், என்னங்க இவர் சர்ச்சுக்கெல்லாம் போனாரு, இவர் பாஸ்டிங் எல்லாம் கூட இருந்தாரு, இவர் காணிக்கையெல்லாம் கொடுத்தாரு, ஜெபம் எல்லாம் பண்ணினாரு, ஆனா ஏன் இவருக்கு ஒரு பிராபலத்துக்கு கடவுள் காரணம் இல்லைங்க. நரகத்துக்குரிய உங்களை என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார்னா இந்த தண்டனையில இருந்து அவருக்கு விடுதலையாக்க தெரியாதா என்ன? எனக்கு எது இல்லாம போயிருச்சுன்னா அவருக்குள்ள இருக்கிற சிருஷ்டிப்பின் சாயல் இல்லாததுனாலதான் இந்த தண்டனைக்குள்ள உள்ள மாறி போய்கிறோம். அப்ப ஆண்டவர் எதுக்குள்ள நம்மளை நடத்தணும் அப்படின்னு விரும்புறாருன்னா நாம மன்னிக்கணும். ஆனா இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, சில பாவங்கள் மன்னிக்கப்படாதாமா. எது மன்னிக்கப்படாது அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விஷயத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது இல்லை. இயேசு எதை வேணாலும் ஆண்டவர் மன்னிப்பாராம், ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதை மன்னிக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு பாவிகளை நேசித்தாரு, பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். இது எல்லாமே ஏதோ ஒரு மனித பிறப்புல இருந்து அவர் செய்யல. பரிசுத்த ஆவியினாலதான் இவர் பிறந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு பரிசுத்த ஆவியினால உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்து இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துறார். ஆனா அங்க இருந்த பரிசேயரும் வேதப்பாரகரும் பரிசுத்த ஆவியை சில பேர் விசுவாசிக்கல, பரிசுத்த ஆவி என்னங்கிறது தெரியல. இவர் பெயர்சபுவினாலே பெயர்சபுவை துரத்துகிறார் அப்படின்னாங்க. அதாவது பேய வச்சே பேயை துரத்துறார் அப்படின்னாங்க. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, நான் பேய வச்சு பேயை துரத்துறது இருக்கட்டும், நாளொன்று வருப்பா, உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், உன் பிள்ளை அபிஷேகம் வருவா, உன் பிள்ளையின் காலத்துல உன் பிள்ளை பேயை வரட்டுவான். அப்போ உன் பிள்ளையும் பேயினால நடத்தப்படுதுன்னு நீ சொல்ல வர்றியா? அதனால நீ எதுக்கு விரோதமா பேசினாலும் மன்னிக்கப்படும், தேவ ஆவிக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படாதுங்கிறார். இத பேதுருனுடைய ஊழியத்துல கூட பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்துல பேதுரு சில மேல்மேல கை வைத்த போது அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல 20 வாசிக்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னார். அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வரமும் வல்லமையும் வெள்ளிய கொடுத்தோ, பொண்ணை கொடுத்தோ, பதவியை கொடுத்தோ, ஏங்க வேற எதை கொடுத்து நம்ம பெற்றிட முடியாது. அன்றைக்கு எலிசாவுக்குள்ள இருந்த ஆவியின் வரத்துக்கு எலிசா என்ன விலைய கிரையை கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க. எலியாவுக்கு 50 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தாரா அல்லது வீட்டை எழுதி கொடுத்தாரா? கர்த்தருடைய அழைப்பு வந்த போது எல்லாவற்றையும் எரித்து பலி செலுத்தி விட்டு வந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இவர் கையில.
ஆனா எங்க இவர் வரத்தை பெற்றுக் கொண்டார்னா கீழ்ப்படிதல்ல தான் வரத்தை பெற்றுக் கொண்டார். எங்க கீழ்ப்படிந்தார்னா யோர்தானுக்குள்ள வந்து எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு போகிற அந்த வேளையில எலியா சுழல் காற்றில பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எலியாவின் மேல் இருந்த சால்வையை கீழே விழுது, அதை முறுக்கி அடிச்சுட்டு தான் எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானிலே இருந்து இந்த அக்கினி ரதத்திலையும் குதிரையிலிருந்து இந்த வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொண்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முழுவதுமா அர்ப்பணிக்காம முழுவதுமா தேவனுக்குள்ள நம்ம மரணத்துக்குள்ள அடையாளமாக யோர்தான்ல மூழ்கி மறுபடி கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிறது மாதிரி பரிசுத்தாவியை பெற்று வராம இந்த வரங்கள் வேலை செய்யாது. ஆனா இந்த மனிதன் எனப்பட்டவன் பேதுருவினிடத்துல வந்து என்ன கேட்கிறார்னா, நான் பணம் கொடுக்கிறேன், நான் யாரிடத்தெல்லாம் பணம் கொடுக்கிறோனோ அவன் மேல பரிசுத்தாவியானவர் வந்துடும். அதாவது பணத்தை வைத்து பிசினஸ் பண்ணுகிறது பரலோக ராஜ்யமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண்ணு அல்லது ஒரு பையன் டாக்டர் படிக்கிறதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறான்னு வச்சுங்க. அவன் டாக்டராய் வந்ததுக்கு அப்புறம் 20 லட்சம் பேருக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை வருமா, அல்லது 20 லட்சம் ரூபாய் எங்க அப்பா எங்கேயோ கடன் வாங்கி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த கடனை கட்டணுங்கிற ஒரு எண்ணம் வருமா? அப்ப பரிசுத்தாவியை பணத்தின் மூலமா நம்ம சம்பாதிச்சோம்னா, பணம் சம்பாதிக்கணும்னு பரிசுத்தாவியின் மூலமா என்ன வருமா, இல்ல பரிசுத்தாவியின் மூலமா ஜனத்தை சம்பாதிக்கணும்னு என்ன வருமா? அப்ப இங்க பேதுரு அதைத்தான் சொல்றாரு, நாங்க தேவனிடத்துல அர்ப்பணிச்சு தேவனுக்கென்று பின்னாடி வந்து மரணத்திற்கும் எங்களை ஊன்றி இருக்கிறனால தேவனை பேர்பட்ட காரியத்தை செய்யறாரு. நீ பணம் கொடுத்து சம்பாதிச்சலாம் நினைக்கிறியா? அதனால ஃபர்ஸ்ட் உன் பணமும் நாசமா போயிரும், அடுத்து நீயும் பணத்தோட நாசமா போயிருவ. ஆனாலும் நீ தேவனிடத்துல வந்தபடினால மந்திரவாதத்தை விட்டு வந்திருக்கிற, உன் இருதயத்தை தேவனுக்கு நேரா செம்மைப்படுத்து. ஒருவேளை உன் இருதயத்தில் இருக்கிற துர்க்குணம் உனக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளைன்னு சொல்ற. சில நேரம் அறியாமையில சில காரியத்தை நம்ம பேசிடுவோம், அறியாம சில காரியத்தை தப்பான வெளியில கேட்டுருவோம். ஆனா தேவன் ஒரு தகப்பனை போல மன்னிக்கிறவர். இதைத்தான் பேதுரு சொல்றாரு, உனக்கு மன்னிக்கப்படுங்கிற. அடுத்து இயேசு கூட சில பேருடைய பாவத்தை மன்னிக்கிற அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா, யாருக்குமே மன்னிப்புனா என்னன்னே தெரியாம இருந்ததை மன்னிப்பை கொடுத்து பாட நடத்தி மன்னிச்சார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்துல வர்றாங்க. இந்த 4 பேர்த்துல ஏதோ ஒரு மனிதனுக்கு தான் ஒரு கடினமான விசுவாசம் இருந்திருக்குது. என்ன விசுவாசம்னா, இவன் படுக்கையோட இப்படி இருப்பது நல்லதில்ல, இவனுக்கு நல்லதில்ல, இவன் குடும்பத்திற்கு நல்லதில்லை, நம்ம கிராமத்துக்கு நல்லதில்லை. அதனால இவனை எப்படியாவது இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு போனான். இவன் நல்லாகும் போது இவன் குடும்பம் நல்லாகுமே, இவன் குடும்பம் நல்லாகும் போது நம்ம கிராமமும் நல்லாகுமே. யோசிச்சு பாருங்க, பிசாசினாலேயோ வியாதியினாலேயோ ஒரு மனிதன் பிடிபட்டு அந்த வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த கிராமத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம அப்படியே சாகிறதை காட்டிலும் இயேசுவின் இடத்துல வந்து புத்தி தெளிவடைஞ்சு வியாதி சுகமாயி அவன் படிச்சு ஒரு கலெக்டராவோ அல்லது ஒரு பெரிய எம்எல்ஏவோ எம்பி ஆனார்னா இந்த கிராமத்து பேரோடு கூட அந்த மனிதனுடைய பேரு வரும், அந்த மனிதனுடைய பேரோடு கூட அந்த கிராமத்து பேரு வரும். அதுபோலதான் இங்க வியாதியும் பிசாசுக்கு பின்னாடி பாவம் எனப்பட்டது மிகப்பெரிய ஆளுகை செய்து கொண்டிருக்குது. இயேசு வியாதியை பார்க்கல, பிசாசை பார்க்கல, பாவத்தை தான் பார்க்கிறார். அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனை தூக்கி கொண்டு வந்த போது வீடு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, உள்ள கொண்டு போக முடியல. அப்பொழுது இவர்கள் வீட்டின் மேலே ஏறி உப்பரிகையில இருக்கிற அதாவது ஒரு பொருட்களை இறக்குவதற்கு என்று மாடியில சில இடங்கள் இருக்கும், அந்த வழியில கட்டளோடு இந்த மனிதனை இறக்குறாங்க. அப்ப அந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் பார்த்து இயேசு முதலாவது அந்த மனிதனுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 23வது வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது என்றார். அதாவது இந்த மனிதனுடைய படுக்கையிலிருந்து இவனை விடுதலையாக்கிடலான்னு வச்சுங்க, வியாதியோடு விடுதலையாக்கிடலாம். இவன் மறுபடியும் போய் பாவம் செய்து மறுபடியும் வியாதிக்கு உட்பட போகிறான்.
ஒரு குடிகாரனுக்கு கீழே விழுந்து அடிபட்டு காயத்தில் இருக்கிறான்னு வச்சுங்க. அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ணணும். அவனை சுகமாக்கணும், மருந்து கொடுக்கணும். இப்ப சுகமாக்கி மருந்து கொடுத்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினா அவன் மறுபடியும் குடிக்கத்தான் போறான். சார், இவனுக்கு விடுதலை எனப்பட்டது மருந்தும் சுகமும் இரண்டாவது தான். முதல்ல அவனுக்கு என்னன்னா பாவத்தில இருந்து அவனுக்கு ஒரு மன்னிப்பு, விடுதலை தேவை. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டா தான் இந்த சுகத்தை அவனால தற்காத்து கொள்ள முடியும். அப்ப சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக சுகத்தை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வெப்பனாகிய பாவ மன்னிப்பை இயேசு கொடுக்கிறார். இப்ப கொடுத்துதான் சொல்லிட்டு கேட்கிறார், எது எழுது என்று சொல்லி முடிச்சிட்டு பின்புதான் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனே அதிகாரத்தையும் அவருடைய சீசர்களுக்கு கொடுத்துட்டு போறார். யோவான் 20வது அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் பிதாவினால அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறார். ஜெபத்துல கூட நீங்கள் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்து ஜெபம் பண்ணாதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உங்க பாவத்தையும் மன்னிப்பாங்க. அப்ப உங்களுக்கு எனக்கும் சுகத்திற்கு முன்பாக தேவையானது என்னன்னா மன்னிப்பு தான். அது யாரிடத்திலிருந்து வர வேண்டிய மன்னிப்பா இருக்கணும்னா தேவனிடத்திலிருந்து வரவிட மன்னிப்பு. இதற்கு அப்புறம்தான் அந்த மனிதனை பார்த்து சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனர். பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை தான் வேலையை தானே செய்ய வைக்குங்க. 4 பேர் என செய்ய வைக்காது. ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பிள்ளையா இருக்கிறாங்க, அல்லது ஒரு குடும்ப ஸ்திரியா இருக்கிறாரு, குடும்ப கணவனா இருக்கிறாருன்னா பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய வேலையை மற்றவர்கள் யாராவது தான் செய்யணும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாயிருந்தா தான் வேலையை தானே செய்வாங்க பாருங்க. அதாவது பைபிள் படின்னு சொல்லி ஒரு பிள்ளை படிக்குதுன்னா இன்னும் அந்த பிள்ளை பாவத்திலிருந்து விடுதலையாகலன்னு அர்த்தம். ஒரு கணவனோ மனைவியோ தேவாலயத்துக்கு போலாம் வா வா என்று வற்புறுத்தி கூட்டிட்டு போனா இன்னும் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகலன்னு தான் அர்த்தம். ஆனா தேவனால தொடப்பட்டு தேவனால பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறவங்க இவர்களே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடப்பாங்க. மற்றவங்க இவங்க படுக்கை எடுக்க நடக்க வேண்டாம், இவங்க படுக்கை இவங்க எடுப்பாங்க. இன்னி சொல்ல போனா மற்றவங்க படுக்கையும் கூட எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்ப உங்களுக்கு எனக்கும் முதலாவது சுகமான வாழ்க்கையை விட பாவ மன்னிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். 2 தான் சுகமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல கூட அந்த ஊர்ல ஒரு பாவியான ஸ்திரீ எனப்பட்ட ஒரு பெண்மணி இருந்திருக்கிறாங்க. இயேசு இங்கேயும் ஒரு குஷ்டரோகியா இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறார். விருந்துக்கு வந்த இயேசு இப்பொழுது இந்த விருந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது விருந்துக்கு அழைத்த மனிதன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கல. அதாவது இவர் தேவன் என்று ஏற்றாரோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரர் என்று ஏற்றாலோ ஆபிரகாம் எப்படி செய்தாரோ அப்படித்தான் செய்யணும். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல மம்ரேல ஆபிரகாம் தேவனையும் தேவனுடைய தூதனையும் தன் வீட்டிற்கு வந்தபோது முதலாவது ஓடி போய் காலை கழுவினாருங்க. 2வது மிகப்பெரிய விருந்து வைத்தார். ஆனா இங்க இயேசுவை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறாரு. ஆனா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் கொடுக்கல. ஆனா பாவியா இருந்த இந்த ஸ்திரீ வந்து எங்க இருந்தோ ஓடி வந்து விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு அவருடைய பாதத்துல பூசி தலைமயிரினால துடைக்கிறாங்க. அதற்கு முன்பாக கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுனாங்களாம். அந்த ஊர்ல அந்த பெண்மணி குறித்து சொல்லப்பட்ட பெயர் என்னன்னா பாவியான ஸ்திரீ. ஆனா பாவியான ஸ்திரீக்கு இப்பொழுது பரிசுத்தமான வாழ்வு எங்க கிடைக்குதுன்னா தேவனுடைய சமூகத்துல வந்து. இப்ப அந்த விருந்துக்கு அழைத்த அந்த மனுஷன் பரிசேயன் தன் இருதயத்துல சொல்லிக் கொண்டது, தன் பாதங்களை கழுவுகிறவர் இன்னார் என்று. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும், இவள் ஒரு பாவியான ஸ்திரீ ஆயிற்று. பாவியான ஸ்திரீனா ஒருவேளை சாராயங்காட்சி வித்தாங்களா தெரியல, அல்லது கஞ்சா வித்தாங்களா தெரியல, அல்லது தன் சரீரத்தையே வித்தாங்களாங்கிறதும் தெரியல. ஆனா அந்த ஊர்ல அந்த பெண்ணுக்கு
உலகத்திலேயே கொடுக்கப்படாத ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க, பாவியான ஸ்திரீ. அப்ப இயேசு இந்த மனிதனை பார்த்து தான் கேட்கிறாரு, எப்பா ஒருவன் 1 கோடி கடன் வாங்கினா நிர்வாகம் இல்ல திருப்பி கொடுக்க, அதே மனிதனிடத்துல இன்னொருத்தன் 1000 ரூபாய் கடன் வாங்கினா அவனுக்கும் நிர்வாகம் இல்ல. இந்த முதலாளி 2 பேருடைய கடனையும் மன்னிச்சு விட்டுட்டார். அப்ப அந்த முதலாளிய இந்த 2 பேரில் யாரு அதிகமாய் அன்பு கூறுவா? அப்ப அந்த மனுஷன் சொல்றான், 1 கோடி மன்னிக்கப்பட்ட எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் அப்படின்னா. இப்ப இயேசு சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ முதலாவது என் தலைக்கு தண்ணி என்ன வார்த்தை இருக்கணும், வாக்கல. என் கால்களை கழுவி இருக்கணும், செய்யல. என்ன முத்தமிட்டு இருக்கணும், செய்யல. ஆனா இந்த பெண்மணி இவள் வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து, இவ வீடு கூட கிடையாது, உன் வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து கண்ணீரையே தண்ணீராக்கி என் கால்களை கழுவுனாங்க. 2வது தலை மயிரினால துடைச்சாங்க, ஓயாம முத்தமிட்டாங்க பாதத்தை, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சு காலில் பூசினாங்க. அப்ப இவள் செய்த பாவம் இவள் மன்னிக்கப்பட்டதுங்கிற. அதாவது இந்த சீமோன் எனப்பட்ட குஷ்டரோகி குஷ்டரோகத்திலிருந்து தான் விடுதலை ஆனாரே தவிர பாவத்திலிருந்து விடுதலை ஆகல. அப்ப இந்த பெண்மணி விபச்சாரத்திலிருந்தோ பாவத்திலிருந்தோ விடுதலை ஆகிறதற்கு இந்த அம்மா முழுவதும் தன்னை தேவனுடைய பாதத்தில் டெடிகேட் பண்ணாங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க, 1 யோவான் 2வது அதிகாரத்தினுடைய 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் சொல்றாரு. 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இதே 1:9 பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமாகில் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதாவது அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைனா பிசாசின் வார்த்தை தான் நமக்குள்ள வந்துடும். ஏதேன் தோட்டத்துல கூட இந்த பரிபூரணமான மன்னிப்பை கொடுப்பதற்குத்தான் தேவன் வர்றார். அதாவது இவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்துல தானா வரல, ஏதேன் தோட்டத்துல மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துல கூட தானா வரல. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய அவயங்கள் அனைத்தும் ஏதோ தானா வரலைங்க. நம்முடைய இரத்த நாளங்கள், நம்முடைய எலும்புகள், நம்முடைய கண் பார்வை, நம்ம கேட்கக்கூடிய செவித்திறன், நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய லங்ஸ், நம்மளுடைய கிட்னி எல்லாமே ஏதோ ஒரு யதார்த்தமா மழை பெஞ்சது களை முளைச்சது அப்படி வரல. தேவன் கருவுல சிருஷ்டித்திருக்கிறார். அதே மாதிரிதான் ஆதாமையும் ஏவாளையும் உலகத்துல ஒரு மனித இனமே இல்லாத போது தேவனே கற்பனையின்படி சிருஷ்டித்து தான் இந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து அவர் விருப்பப்படி ஏதேன் தோட்டத்தை ஆளுகும்படி விட்டுட்டு போனார். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற போது ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் தேவன் வேண்டாம் என்று சொன்னதை புசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மேலோங்கின போது இவர்கள் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டாங்க. புசித்த உடனேயே பிசாசு போட்ட வஞ்சகம் என்னன்னா, புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். தேவர்களைப் போல ஆவீர்கள்னா இமீட்டா சாப்பிட்டு பரலோகத்துல துதிக்கிற தூதர்களா மாறி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவர்கள் இதை புசித்த உடனேயே ஆதாமனுடைய கண் திறக்கப்படுது, ஏவாளுடைய கண் திறக்கப்படுது. இவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஓடி போய் அத்தி இலையை எடுத்து தைத்து தங்களுக்கு வஸ்திரமா உடுத்திக் கொள்றாங்க. சார், சாத்தான் சொன்னது உண்மையா இருக்குமானா? இவர்கள் தேவர்களைப் போல ஆயிருப்பாங்கன்னா இவர்களுக்கு எதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதல்? சரி, ரைட்டு, நீங்க தேவர்களைப் போல ஆயிருந்தீங்கன்னா தேவன் வரும்போது முன்னாடி போய் வணங்கி இருக்கலாம் இல்ல, வாழ்த்தி இருக்கலாம் இல்ல.
சாத்தான் வஞ்சகமானவன், வஞ்சகமான உபதேசத்தை போதிக்கிறவன். ஆனா தேவன் எப்பவும் போல குளிர்ச்சியான வேலையில வந்தபோது அவருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பதான் ஆண்டவர் மன்னிக்கிறதற்காகத்தான் கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னர். அங்க ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து இந்த அத்தியிலே உடுத்தி இந்த மரத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறான். எங்கே இருக்கிறார்னா தன்னையே வெளிப்படுத்துறார். அடுத்து நீ விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தையா? ஆமா ஆண்டவரே, நான் முடிஞ்சது. இல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஸ்திரியே என்னை புசிக்க வைத்தான். அந்த மாட்ட கேளுங்க, நான் இல்ல சர்வமே என்னை வஞ்சித்தது. மன்னிக்க வந்த தேவனுங்க மன்னிக்கிறதுக்கு பதிலா ஒரு தண்டனையவே கொடுத்து அதவே மன்னிப்பா கொடுத்து அனுப்பினார். புசிக்கும் நாளில் சாக வேண்டிய ஆதாமும் ஏவாளும் மரணத்துக்குள்ள நித்திரைக்குள்ள போனாங்க. ஆனா அவர்களுக்காக ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஜீவன் ஏதேன் தோட்டத்துல பலியானது பாருங்க. இவர்கள் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் சில தண்டனையை கொடுத்து அனுப்பினாலுமே அதோடு கூட தோல் உடையும் கொடுத்து அனுப்பினார். இந்த தோளுடைய ஆணுக்கும் தோளுடைய, பெண்ணுக்கும் தோளுடைய, இதை தரித்துக் கொண்டுதான் ஏதேனை விட்டு வெளியே வர்றாங்க. என்னத்தை சொல்லிட்டு வர்றாங்கன்னா, தேவன் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். நாங்க செஞ்ச பாவம் எங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போயிருக்கோம். ஆனா தேவன் ஏதோ ஒரு ஜீவனை மரணத்துக்குள்ள கொண்டு போய் எங்களை மன்னித்து எங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறார். அப்ப நாங்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்? மன்னித்து வாழணும். இதை தரித்திருக்கிறதுனால என்று இந்த வஸ்திரம் இவர்களுக்கு எதை போதிக்கிறதுனா, தேவன் பரிபூரணமாக மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறது. அதே தாங்க இந்த ஜீவன் தான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக பலியானது. அவர்தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆனா இந்த மரண தண்டனைக்குரிய மனுஷன் யாருன்னா பரபாஸ் எனப்பட்ட மனிதன் தான். இந்த பரபாசை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்திலிருந்து 7 15 வரைக்கும், லூக்கா 23வது அதிகாரம் 19 25 வரைக்கும், யோவான் 18:40 சொல்லுது அவன் கலகக்காரன். அவனால ஒரு ஊரே பெரிய கலவரத்துக்குள்ள வந்துருச்சு. இரண்டாவது கொலை செய்தவன், கொலைகாரன். பாருங்க, கலவரத்தை தூண்டுனான் பாருங்க. அவன் பேசினதுனால இத்தனை கலவரம். இன்னைக்கு உலகத்துல கூட நம்ம பார்க்கிறோம், ஏதோ ஒரு இனத்துக்கு விரோதமா யாரோ கலவரம் மூட்டும்படியா பேசினாங்க, அதனால அவங்கள ஜெயில தூக்கி போட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த மனுஷன் கலவரம் உண்டு பண்ணும்படியா மாத்திரம் செயல்படலைங்க. கலவரம் செய்து பல ரோமர்களை கொலை செய்த ஒரு யூதன். அது மாத்திரமல்ல, 18:40 சொல்லுது அவன் கள்ளன், திருடனாமா. அப்ப இந்த மனிதன் தான் இயேசுவுக்கு பதிலாக சிலுவையில 3 பேர் அறையப்படுகிற கள்ளர்கள்ல ஒருத்தன். இந்த மனிதனுக்கு ரோம சட்டத்தின்படி கற்பனையில கூட விடுதலை வராது. அல்லது யாரும் இந்த மனிதனை பெயிலே எடுக்க முடியாது. மரண தண்டனை கைதிவன். ஏன்னா எவனுடைய ரத்தம் சிந்தப்படுதோ அவனுடைய ரத்தமும் சிந்தப்படணும். அது தேவனுடைய பிரமாணத்திலே இருக்குது. இப்பேற்பட்ட கொலை செய்து இருந்த இந்த பரபாஸ் இவனும் சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்ப இயேசுவை சிறைச்சாலையில போட்டதுக்கு அப்புறம் அங்க அதிபர் பிலாத்துவினுடைய பிறந்த நாள் வருது. அப்போ பிறந்த நாள் தோறும் யாரோ ஒருவரை என்ன பண்ணணும்? மன்னிக்கலாம். அது இன்றைக்கு இந்தியாவிலையும் கூட இருக்குது. கவர்னர் பிறந்த நாள்ல அல்லது குடியரசு தினம் அல்லது சுதந்திர தினத்துல சிறை கைதிகளை சில பேரை மன்னித்து விடுதலை ஆக்கிடுறாங்க. அது மாதிரி இந்த விடுதலை எனப்பட்டது பெயில் கிடையாது, கண்டிஷன் கிடையாது. இவர் அந்த பாவம் செய்யவே இல்லைன்னு நேரடி அதிபர் மூலமா விடுதலை ஆகிறது, குடியரசுத் தலைவர் மூலமா விடுதலை ஆகிறது. அப்ப தன்னுடைய பிறந்த நாள்ல எப்படியாவது இயேசுவை விடுதலையாக்கி விடலாம். அல்லது இவர்கள் ஜனங்கள் இந்த பரபாச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவன் பெரிய ஒரு கலவரக்காரன், இவனால சமாதானம் கெட்டு இருக்குது, ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணியிருக்கிறான், யூதர்கள் அநேகர் இறந்ததுக்கு இவன் காரணமா இருக்கிறான், இவனை ஜனங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு தான் இப்ப பரபாசையும் கொண்டு வர்றார். ஒன்று, உலகத்திலேயே வாழ தகுதியில்லாத ஒரு மனிதன், பாவத்திலையும் பூரண பாவி,
பூரண பாவின்னா என்னங்க? கொலைகாரன், கலவரக்காரன், திருடன், இன்னும் ஏகப்பட்ட பேர் அவருக்கு இருக்குது. அப்ப இவன் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன். இன்னொருத்தர் யாரு? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், வியாதியஸ்தரை சுகமாக்கினவர், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தவர், தேவனுடைய குமாரன் எனப்பட்டவர், ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தத்தை உலகத்திற்கு காண்பித்த பூரண பரிசுத்தர் இவர். இப்ப ஜனங்கள் ரெண்டுல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். பிலாத்து நினைச்சதெல்லாம் எப்படியாவது இயேசுவை செலக்ட் பண்ணி பரபாச சிலுவையில் அறைய சொல்லுவாங்கன்னு. ஏன்னா அவன் சிலுவையில் அறையப்படுவதற்காக தான் இருக்கிறான். ஆனா ஜனங்கள் பொறாமையினால, அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியருடைய ஏவுதலினால பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்குங்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவனுக்கு கற்பனையில கூட இவன் பாவங்களா மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அல்லது உலகத்துல எந்த மனிதனையும் இவன் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமா பரபாஸ் விடுதலையாக்கப்படுறாரு. இப்ப ஜனங்களிடத்துல பிலாத்து கேட்கிறாரு, பரபாச விடுதலையாக்கலாம், ஓகே, இந்த இயேசுவையும் சேர்த்து விடுதலையாக்கலாமா என்ற கேட்டபோது அவனை சிலுவையில் அறையுங்கள். அதாவது இயேசு எனப்பட்டவர் ஒருவர் இந்த சிறைச்சாலைக்கு வராம இருந்திருந்தார்னா பரபாஸ் எனப்பட்டவனுக்கு கற்பனையில கூட விடுதலை கிடையாதுங்க. அவன் மரித்து நரகத்துக்கு போயிருப்பான். அதே போல இந்த உலகத்துல இயேசு எனப்பட்ட ஒரு ரட்சகர் உங்களுக்காக எனக்காக மரிக்கலன்னா உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் எனப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நாம் உட்கார்ந்து ஜெபித்து தியானித்து இருக்கிற அந்த வசனத்தை கூட நம்ம உயிரோடு இருந்து தியானித்திருக்க முடியாது. எத்தனையோ மரண தண்டனை இல்ல, நம்ம இருள மௌனமா இருப்போம். இப்ப தேவன் எவ்வளவு பரிபூர்ணமான மன்னிப்பை இந்த பரபாஸுக்கு கொடுத்தார் பாருங்க. இந்த பரபாஸ் தான் பின்னாட்களில மிகப்பெரிய ஒரு டிசைபிள்ஸா மாறினாராமா. அப்படி இந்த நாள்ல கூட தேவனால் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் மற்றவர்களை தேவன் உங்களை மன்னித்தது போல மன்னிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பூரணமான மன்னிப்பு சிலுவையில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் நாங்கள் அறியாமல் பேசுகிற, அறியாமல் செயல்பட்ட அநேக காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை கழுவி சுத்திகரியும்.